நண்பர்களே, வெல்கம் டு டே 53 ஆஃப் மை வாழ்க்கை பயணம். அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறதுனால நம்மளால டெய்லி லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு ஃபியூ டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படின்னு இருக்கும். நேற்று நைட்டு செம்ம டயர்டில் மட்டை ஆகிட்டு இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு தான் எழுந்த உடனே எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி ரொம்ப நாள் ஆகுது. அடையா அந்த கேஃபில் காலை காலங்கள்லாம் முடிச்சுட்டு சுட தண்ணியை வச்சு ஒரு குளியலும் போட்டு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன ஒரு ட்விஸ்ட்னா வீட்டில் யாரும் கிடையாது. இன்றைக்கும் நம்ம தனியாக தான் தோசை ஊற்றி சாப்பிடணும். ஆனால் மம்மி உஷாராகவே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சட்னி அரைச்சி வச்சு போக சொல்லிட்டேன். ஆனால் ஒரு மாதிரி நல்லாவும் தான் இருக்குது, பட் நல்லா தான் இருக்கு. நானே அப்படியே தனியாக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்பாவும் ஃபோன் பண்ணி எனக்கும் ஒரு 2 தோசை ஊற்றி ஏற்றணுவாடா, ஆனால் தடிப்பா ஊற்றி ஏற்றணுவா, மெலிசா ஊற்றின்னு வராத. எனக்கு மெலிசா தான் பிடிக்கும், ஆனால் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட மாட்டேரு. எனக்கு இப்போ தாங்க புரியுது தோசை ஊற்றுறதுக்கு எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு ஊற்ற ஆரம்பிச்ச தோசையை ஒரு 5 தோசை ஒரு அரை மணி நேரமாக ஊற்றிட்டு இருக்கேன் நான். இத்தனைக்கு அதில் ஒரு 2 தோசை கல்யாணம் வர வந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. வீட்டில் அம்மா இல்லை, அதனால கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தோசையை அப்படியே உடச்சி ஊற்றி சாப்பிட்டேன். ஏன் ப்ரோ வீட்டில் முட்டை தோசை ஊற்றுறது கூட மம்மி எதனா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் டெய்லியும் கேட்டேன்னா சத்தியமா கேட்பாங்க. அதான் இப்பதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, அதனால முட்டை தோசையை ஒன்று ஊற்றி சாப்பிட்டு அப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் 2 சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு சாப்பாடு கப்பெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஊற வச்ச துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் யானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்ச யானை அப்படியே கடந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்டு செம்ம டயர்டில் இருக்கேன். மட்டை ஆகலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் எடிட்டிங் பண்ணுன்றதுக்காக எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2:30 மணி பக்கத்தை போல் சாப்பாடு வாங்கினதுக்காக ஹோட்டல் கிளம்பிட்டேன். வீட்டில் இன்னைக்கு மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் நம்மளால செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர், அதுவும் டைமும் கிடையாது. அதனால போயிட்டு ஒரு வெஜ் மீல்ஸ் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் மாற்றி கொஞ்ச நேரம் அலைஞ்சிட்டு மம்மியும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வரக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா புளிசாதம் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கெலாம் தூங்கியாச்சு. நண்பர்களே டே 53 செலவு பார்த்துருவோமா, ஓவரால் 120 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கோம்.